இஸ்ரேல் ஹமாஸ் இடையே ஓராண்டை கடந்து போர் நீடித்து வருகிறது. தொடரும் அப்பாவி பொதுமக்களின் உயிரிழப்புகள், முரண்டு பிடிக்கும் இரு நாட்டு தலைவர்கள் ஓராண்டில் நடந்தவை என்ன பார்க்கலாம். நிலம் எல்லாம் மனித ரத்தம் ஆறாக ஓடிக்கொண்டிருக்கும் பூமி பாலஸ்தீனமும் இஸ்ரேலும் தான். கிறிஸ்தவர்கள், யூதர்கள், இஸ்லாமியர்களுக்கான புனித பூமியில்தான் இந்த சோகம். ஆம், போர்களின் பிறப்பிடம்தான் இஸ்ரேலும் பாலஸ்தீனமும். இந்த இரண்டு நாடுகளின் பெயர்களையும் உச்சரிக்கும் ஒவ்வொரு உதடுகளுக்குள்ளும் 1000 துயரங்கள், கண்ணீர் கதைகள், மரண ஓலங்கள், குண்டு வீச்சுகள், படுகொலைகள், அகதிகளாக இடப்பெயர்வுகள் என செந்நீரும் கண்ணீரும் கலந்த கதைகள், மனித சமூகமே எழுத முடியாத துயரத்தின் சுவடுகள். யூதர்களுக்கும் அராபியர்களுக்குமான நூற்றாண்டு போர் இன்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் தொடங்கி 3ஆம் உலக போரை நோக்கி உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. குண்டு வீச்சு, அழுகுரல், மரணங்கள், கண்முன்னே இழிந்து தரைமட்டமான பரம்பரை வீடுகள், ஓடியாடி விளையாண்ட வீதிகள் எல்லாம் கல்லறைகளாக மாறும் காட்சிகள் என இறுதி யாத்திரைகள் இல்லாத நாளே இல்லை என கூறிவிடலாம். இஸ்ரேல் என்ற நாடு உருவானதில் அல்ல, உருவாக்கப்பட்டதிலிருந்து பாலஸ்தீனர்களுக்கும் இஸ்ரேலியர்களுக்குமான மோதல் பல்வேறு கட்டங்களாக தொடர்ந்து வருகிறது. பாலஸ்தீன மக்களுக்காக விடுதலை இயக்கத்தை ஆயுத போராட்டமாகவும் உலகம் ஏற்றுக்கொண்ட ஜனநாயக வழியிலும் நடத்திய யாசர் அரபாத்திற்கு பிறகு காசாவை ஆளும் ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேலுக்கு எதிரான யுத்தத்தை தொடங்கியுள்ளனர். உலகமே அஞ்சும் இஸ்ரேலிய மொசாத் அமைப்புக்கும் உலக நாடுகளுக்கும் அதிர்ச்சியூட்டும் வகையில் கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலுக்குள் ஊடுருவிய ஹமாஸ் அமைப்பினர் மிக பெரும் தாக்குதலை நடத்தினர். 1000க்கும் மேற்பட்ட இஸ்ரேலியர்களை கொன்று குவித்ததோடு 250 பேரை பிணைய கைதிகளாக பிடித்து வைத்துக் கொண்டனர். உலகமே அதிர்ச்சியோடு திரும்பி பார்த்த சம்பவம் ஏற்பட்டு ஓராண்டுகள் ஆகிறது. சர்வதேச அரங்கில் இஸ்ரேலின் இருப்பிடத்தையே கேள்விக்குறியாக்கிய ஹமாஸ் தாக்குதலுக்கு பிறகு ஏற்பட்ட ஓராண்டு நிகழ்வுகளை இப்போது பார்க்கலாம். ஹமாஸின் இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேல் ராணுவம் அக்டோபர் 8ஆம் தேதி முதல் காசா மீது மட்டுமல்ல, மேற்கு கரை, லெபனான், ஏமன், ஈரான், சிரியா என ஹமாஸ் அமைப்புக்கு உதவும் அனைத்து நாடுகள் மீதும் அடுத்தடுத்து தாக்குதல்களை நடத்தி வருகிறது. காசாவிற்கான உணவு, தண்ணீர், எரிபொருள், மின்சாரம் என அத்தியாவசிய பொருட்கள் அனைத்திற்கும் இஸ்ரேல் தடை விதித்தது. இதனால் அங்குள்ள மக்கள் பசி பட்டினியால் தவிக்கின்றனர் என்றும். ஏப்ரல் 1 சிரியாவின் டமாஸ்கஸ் நகரில் உள்ள ஈரான் தூதரகம் தகர்ப்பு. மே 19 ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் விபத்தில் மர்ம மரணம். ஜூலை 19 இஸ்ரேல் தலைநகர் டெல் அவிவ் நகரில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல். ஜூலை 21 ஏமன் நாட்டின் குடையா துறைமுகம் மீது இஸ்ரேல் தாக்குதல். ஜூலை 30 ஈரானின் புதிய அதிபராக மசூத் பெஷேஸ்கியாக் பதவியேற்பில் ஹமாஸ் தலைவர் ஹினியே பங்கேற்பு. ஜூலை 31 ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியை படுகொலை. செப்டம்பர் 20 லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்பினரின் பேஜர்கள் வெடித்து சிதறியதில் 30 பேர் பலி. செப்டம்பர் 28 ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் ஹசன் நஸ்ருல்லா படுகொலை. அக்டோபர் 2 இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல். இஸ்ரேல் ராணுவத்தின் தாக்குதலில் இதுவரை 41,000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர். இதில் 1000 குழந்தைகளும் உயிரிழந்திருப்பதாக பாலஸ்தீன அரசு அறிவித்துள்ளது. இந்நிலையில் செப்டம்பர் 17ஆம் தேதி லெபனான் மற்றும் சிரியாவில் ஹிஸ்புல்லாவின் முக்கிய தகவல் தொடர்பு சாதனங்களான பேஜர்கள் வெடித்து சிதறிய சம்பவம் உலகையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. வெடித்த சம்பவத்தால் ஆயிரக்கணக்கானோர் காயமடைந்தனர். பேஜர் தாக்குதல் நடந்த 10 நாட்களுக்குள் ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் ஹசன் நஸ்ருல்லா பங்கர் பஸ்டர் தாக்குதலில் கொல்லப்பட்டார். 6 மாடி கட்டிடத்தின் கீழ் பல 100 அடி ஆழத்தில் சுரங்கத்தில் அமைக்கப்பட்ட ரகசிய கூட்டத்தில் நஸ்ருல்லா பங்கேற்ற போது பூமியை ஊடுருவி தாக்கும் ஏவுகணைகளால் ஹசன் நஸ்ருல்லா கொல்லப்பட்டார். அவருடன் 30 உயர்மட்ட ஹிஸ்புல்லா தலைவர்கள் கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிய அதிகாரிகள் தரப்பிலும் தகவல் வெளியானது. இஸ்ரேல் ஈரான் இடையே போர் பதற்றம் அதிகரித்துள்ளதை அடுத்து
அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவித்தது. இங்கிலாந்து, பிரான்ஸ் ஆகிய நாடுகள் இஸ்ரேலின் பதிலடி தாக்குதலில் பங்கேற்க மாட்டோம் என அறிவித்தது. அதே சமயம் ஈரானுக்கு ஆதரவாக ரஷ்யா, எகிப்து, பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. இந்தியா, ஆஸ்திரேலியா, சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட நாடுகள் நடுநிலை வகிக்கின்றன. போர் தீவிரமடைந்த நிலையில் ஈரானின் சுப்ரீம் லீடர் அயத்துல்லா கோமேனி 5 ஆண்டுகளில் முதன்முறையாக டெஹ்ரானில் மக்கள் மத்தியில் தோன்றி முதன்முறையாக உரையாற்றினார். அப்போது இஸ்ரேல் மீது மீண்டும் தாக்குதல் நடத்துவோம், எதிரிகளை முறியடிப்போம், இஸ்லாமிய நாடுகள் ஓரணியில் இணைந்து போரிட அறைகூவல் விடுத்துள்ளார். ஹமாஸ் தாக்குதல், ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் படுகொலை, ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி மர்ம மரணம், ஹிஸ்புல்லா தலைவர் அசன் நஸ்ருல்லா படுகொலை, இஸ்ரேல் மீது ஈரானின் ஏவுகணை தாக்குதல், லெபனான், ஏமன் நாடுகளில் தொடரும் குண்டுமழை, லட்சக்கணக்கானோர் அகதிகளாக வெளியேற்றம் என நாளும் பொழுதும் போரும் குண்டுவீச்சுமாக உலகம் விடிந்து கொண்டிருக்கிறது. நூற்றாண்டுகளாய் இரத்தக்களறி ஆகியுள்ள பாலஸ்தீன இஸ்ரேலிய மண்ணில் அமைதி பூ எப்போது பூக்கும்? மனிதநேயம் எப்போது மலரும்?